மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 4ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி, 5ஆம் இடத்தில் குரு ராகு, மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். மிகப்பெரிய சாதனைகளை மிக சுலபமாக செய்வீர்கள். செயற்கரிய செய்வார் பெரியார். பெரியவர்ங்கிறவர் யார் அப்படின்னா செயற்கரிய செய்வார் பெரியார். சிறியார் என்பவர் யார்? அவ்வாறு செய்யலாகாதார். யாரால் செயற்கரிய செயல்களை செய்ய முடியாதோ அவர்களெல்லாம் சிறியவர்கள். செயற்கரிய செயல்களை செய்பவர்கள் பெரியவர்கள். பெரியவர் சிறியவர்னா எப்படி வகுப்பது, எப்படி டிஸ்டிங்கிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருக்கார். செயற்கரிய செய்வார் பெரியார். அத்தகைய செயற்கரிய செயல்களை எல்லாம் நீங்கள் செய்ய போகும் நாள் இன்றைய தினம். உங்களுக்கே தெரியாது, சாதனை செய்கிறோம் என்பதே தெரியாமல் விளையாட்டு போக்கில் ஏதேனும் ஒன்றை செய்வீர்கள், அது சாதனை ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல திருப்தியான ஒரு முன்னேற்றம் காண்பீர்கள். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். 3ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். சகோதரிகளால் நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்த சகோதரிகள் உங்களுக்கு துணையாக நிற்பார்கள். தங்கையுடையான் படைக்கஞ்சான், அக்காவுடையான் படைக்கஞ்சான் என்பது போல மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். சகோதரிகளால் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் நேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் தொடர்பான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெகு சிறப்பாக வெற்றி பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற புதன் இன்று பின்னிரவு நகர்ந்து கடகத்திற்கு செல்கிறது. நாளைய கிரக நிலவரம் பார்க்கும்போது கடகத்தில் புதன் வரும். புதன் மிதுனத்திலிருந்து நாளைக்கு நகரப்போகுது. நாளைக்கு அதிகாலை, இன்று பின்னிரவு. இந்த மாற்றம் ரிஷபத்திற்கு நன்மையைத்தான் செய்யும். 2ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை இன்றைய தினம் மட்டுமே இருக்கிறது என்பதால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்து கொள்வீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்று விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 2ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. புதன் இன்று பின்னிரவு நகர்ந்து நாளை அதிகாலை 2ஆம் இடம் சென்று அங்கே சந்திரனோடு இணையப் போகிறது என்பது ஒரு மாற்றம் ஒன்று இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உங்கள் ராசி அதிபதி மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலே புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள். வாகன யோகம் சிறப்பாக இருக்கிறது. புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 3, 4, 5 ஆகிய வீடுகளிலே வரிசையாக சுப கிரகங்கள் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் சந்திரனால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிறு சிறு குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே அற்புதமாக அமைந்திருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இன்று முதல் ஆரம்பமாகி இருக்கிறது. இதுவும் உங்களுக்கு நன்மை செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கும். குடும்பத்திலே உள்ளவர்களுடன் ஏதேனும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். கருத்து வேறுபாடு காரணமாக யாருடனாவது பேசாமல் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா இப்போ எல்லாம் மறுபடியும் பழம் விட்டு ஒன்றா சேர்ந்துருவாங்க. குடும்பத்தில் இருக்கும் சலசலப்பு, மனக்கசப்பு இதெல்லாம் இப்போ முழுமையாக நீங்கி குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். பிரிந்தவர்களெல்லாம் மீண்டும் ஒன்றாக இணைவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும்.
மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும். பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நேரம். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடமாகிய கடகத்தில் சந்திரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. 2ஆம் இடத்திலே அதற்கு அதிபதியான சந்திரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கிறது. ராசி அதிபதி புதன் போய் 2ஆம் இடத்தில் சந்திரனுடைய வீட்டில் சந்திரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு கிரக அமைப்பு. சந்திரன் இன்றைய தினம் சஞ்சரிக்கின்ற நட்சத்திரமும் புதனின் நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் ஒரு நல்ல நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அது ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் புத தசை ஸ்டார்டிங். பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் ஆயில்ய நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும். சில பேர் இப்போ ஆயில்யத்தில் பிறந்துட்டா அது என்னமோ தவறு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை சபிக்கப்பட்டவர்களாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆயில்யங்கிறது பெருமாளுக்கு பிடிச்ச நட்சத்திரம், ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் ஆயில்யம். அதனால் ஆயில்யத்தில் பிறக்கணும்னா பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் ஆயில்யத்தில் பிறக்க முடியும். ஆயில்ய நட்சத்திர பெண்கள் சில பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் பெரிய விஐபியாக இருப்பாங்க, மிகப்பெரிய விஐபி. பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நான் இப்போ மீடியாவில் சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய விஐபியோடைய ஒய்ஃபுக்கெல்லாம் ஆயில்யம். அதனால் அந்த ஆயில்யங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நட்சத்திரம். இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரம் இரவு வரையில் இருக்கிறது. அது புதனின் நட்சத்திரம். அந்த புதனின் நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறது. சந்திரனும் புதனும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. இது ஒரு நல்ல நாள். இன்றைக்கு 3ஆம் பிறை திருதியை நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்கு விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசியில் ஆட்சி. ராசியிலே சந்திரன் புதன் 2ஆம் இடத்தில் குரு ராகு. மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்த சிறு சிறு பிரச்சனைகளெல்லாம் சுமூகமான முறையிலே தீர்ந்து இப்பொழுது கைக்கு பணம் வரும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண முயற்சி வெற்றி அளிக்கும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரோக்கியத்திலே உள்ள அனைத்து குறைபாடுகளும் நீங்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே அதிக லாபம் கிடைக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே குரு ராகு சேர்க்கை. 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரியனோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறது. 12ஆம் இடத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே சுப விரயங்கள் எல்லாம் ஏற்படும். மகிழ்ச்சியான செலவுகள் செய்வீர்கள். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஆலய தரிசனம் செய்கின்ற பாக்கியம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். புனித தலங்களுக்கு செல்லுதல், புனித காரியங்களிலே கலந்து கொள்ளுதல், புண்ணியங்களிலே கலந்து கொள்ளுதல், திருப்பணிகளிலே கலந்து கொள்ளுதல் போன்றவையெல்லாம் இப்பொழுது வெகு சுலபமாக சீராக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் சந்திரனோடு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. புதன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை செய்யும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உற்சாகமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களது பணிகளை எல்லாம் வெகு சிறப்பாக விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்திலே உள்ள அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்றுவீர்கள். பண வசதி தாராளமாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக நடைபெறும் இன்றைய தினம். தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள்.